இங்க ஒரு ரொம்ப திடீர்னு பேட்டரி கம்மியாகி கீழே விழுந்துருது. சோ சார்ஜ் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு கார் ஷோரூம்குள்ள போகுது. ஆனா இது ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மேனேஜர் இது உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் எந்த கார்ல பேட்டரி நிறைய இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஆனா அந்த கார் கிட்ட போனதும் பேட்டரி லோ ஆகி கீழே விழுந்துருது. இத பாக்குற மேனேஜர் இவர் கார் வாங்குறது கில்லாடி போல, அதான் டைரக்டா சேஸ் செக் பண்றாருன்னு நினைச்சுக்கிறான். சோ இவருக்கு அந்த காரோட ஃபியூச்சர் சொல்லி காட்டலான்னு அந்த காருக்குள்ள உட்கார வச்சுக்கிறான். இதுவும் உள்ள வந்ததும் எங்கடா சார்ஜிங் போட்டுருக்குன்னு தேடி பாக்குது. நல்ல வேலை அதோட காலுக்கு கீழே தான் இருக்கு. உடனே சைடுல ஒரு பட்டன் அழுத்துது. பார்த்தா உள்ள இருந்து ஒரு ட்ரே ஒண்ணு வெளியில வருது. அதுல இருக்கிற எல்லா மாடலான சார்ஜிங் பிளக் இருக்கு. அதுல காரோட பிளக் எடுத்து அந்த கார்ல மாட்டிட்டு சைலண்டா உட்காந்துருது. இப்ப சார்ஜிங் மோட்ல இருக்கிறதுனால இதுவும் பேசாம சைலண்டா உட்காந்துருக்கு. ஆனா இத பாக்குற மேனேஜர் இவருக்கு கார் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அந்த காரை பத்தி இன்னும் பெருமையா பேசிட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த 2 நிமிஷத்துல கார்ல இருந்த மொத்த பேட்டரியுமே சாப்பிட்டுருது. சோ ஏதோ டெக்னிக்கல் பார்ட் நினைச்சிட்டு அடுத்த காருக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்கேயும் பிளக் மாட்டி ஃபுல்லா சார்ஜ் ஏற்றிடுது. அதனால அந்த கார்லயும் சார்ஜ் தீர்ந்து போய் ஆஃப் ஆயிடுது. இத பாக்குற மேனேஜருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படியே அந்த ஷோரூம்ல இருக்கிற எல்லா காரோட பேட்டரியும் உறிஞ்சி எடுத்துட்டு சைலண்டா ஷோரூம் விட்டு வெளியில வந்துருது. வெளியில வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வராதோட பாச போட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுது.